Hello friends, Assalamualaikum. Welcome to Yas Cooking Channel. இன்னைக்கு அவல் அரிசி பாயாசம் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா தித்திக்கும் சுவையில அவலையும் அரிசியும் வச்சுட்டு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு பாயாசம் ரெசிபி. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்டா நம்ம சேனல் பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்காக பேன் அடுப்புல வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுல நெய் ஊத்திக்கலாம். நெய் சூடானதும் இந்த கப்புக்கு அரை கப் அளவுல முந்திரி பருப்பு, அதே கப்புக்கு அரை கப் அளவுல திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நெய்ல பொரிய விட்டுடலாம். பொன்னிறமாகற வரைக்கும் பொரியட்டும். இப்போ திராட்சை எல்லாம் நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததா இதே நெய்ல இந்த கப்புக்கு நான் 1 கப் அளவுல அவல் சேர்த்திருக்கேன். அவல் நெய்ல நல்லா வறுபடணும். நல்ல நெய்யோட பொரியும் போது நல்ல கமகமன் வாசம் வரும். லைட்டா பொரிஞ்சு வர டைம்ல நம்ம இதுல பால் சேர்த்துக்கலாம். பாருங்க லைட்டா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைம்ல நான் பால் சேர்த்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் சேர்த்திக்கங்க. நல்ல திக்கான பால் சேர்த்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் அளவுல அவல் எடுத்தா போதும். இந்த கப்புக்கு நான் 1/2 கப் அளவுல சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம் எல்லாமே சேர்த்திக்கலாம். நம்மளோட ஆப்ஷனல் தான். நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். கலந்துட்டே இருக்கும்போது ஒரு 1/4 கப் அளவுல அரிசி சேர்த்திருக்கேன். பாஸ்மதி அரிசியோ அல்லது நாம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற அரிசியோ எதுவா இருந்தாலும் சரி நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் கையில க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்திக்கங்க. அவளோடு சேர்த்து இந்த அரிசியும் வேகும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இப்போ பாருங்க பாலோட இந்த அவல் அரிசி எல்லாமே சூப்பராக வெந்து ரெடியாக இருக்கும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவில் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 10 நிமிஷம் வச்சா போதும். இந்த அரிசி எல்லாம் வெந்துடும். உங்களுக்கு அரிசி வேண்டாம் அப்படின்னா அவல் மட்டும் சேர்த்து பாயாசம் செஞ்சுக்கோங்க. இந்த அவலும் அரிசியும் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. அரிசியும் அவலும் வெந்தா போதும். அவல் சீக்கிரமாக வெந்துடும். அரிசி மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். 10 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த பாயசம் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க அரிசி அவல் எல்லாமே ஈவனாக வெந்துருச்சு. கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அரிசியை சேர்த்திட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டைம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுத்ததாக நாம் வறுத்து வச்சுருக்க திராட்சை, முந்திரி எல்லாம் சேர்த்திக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்ல ஒரு டைம் இந்த மாதிரி ஈவனாக கலந்து விட்டுட்டு நாம் நெய்யில் வறுத்து வச்சுருக்க திராட்சை, முந்திரி எல்லாத்தையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனிப்பு சுவை உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாவோ குறைவாவோ சேர்த்திக்கங்க. அதே மாதிரி வெல்லம், நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்தும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்திக்கங்க. பால் திரிஞ்சிரும். அதனால தான் நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் சேர்த்தி செஞ்சு காமிச்சிருக்கேன். பால் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் சேர்த்திட்டீங்க அப்படின்னா பாலெல்லாம் திரிஞ்சு பாயசமெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். இப்போது நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்வீட்டான பாயசம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.